ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு நல்ல பேய் படம் வந்திருக்கு. ஸோ ஹாரருக்கு பஞ்சமே இல்லை. சவுண்ட் வைஸ்ல படம் பயங்கரமா இருக்கு. முக்கியமா நீங்க இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட் ஷோ புக் பண்ணி போங்க. ஏன்னா படத்தோட பேர் டார்க். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வேலை செய்யறாரு. அவரு சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் வீடு தேடி இருக்கல கிடைக்காம நம்ம பாக்யராஜ் அவரோட வீட்டுல கேட்கிறாரு. அப்போ பாக்யராஜ் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த வீட்டுல 3 பேர் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க கொடூரமா. இது தெரிஞ்ச ஹீரோ பரவாயில்ல நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு பேய் மேலேயும் பயம் இல்லை, சாமி மேலே நம்பிக்கையும் இல்லைன்ற மாரி நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு கதை. மியூசிக் வைஸில் ப்ராப்பராக பக்காவாக சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ டெபியூ சூப்பராகவே பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒரு பேய் படம்னு வச்சுக்கலாம், நம்ம எதிர்பார்த்த டைமில் டப்புன்னு ஒரு சவுண்ட் போட்டு நம்மளை பயமுறுத்துவாங்க. அப்படி இந்த படம் இருக்கவே இருக்காது. தேவையான இடத்துல பிஜிஎம், தேவையான இடத்துல ஒரு த்ரில்லர் சீன், ஒரு ஹாரர் சீன். ஒரு படத்துக்கு போகணும்னா நோ எக்ஸ்பெக்டேஷன். படம் எப்படி இருக்கு, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு எதுவுமே திங்க் பண்ணாம ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்து ஒரு படம் பாருங்க. அப்பதான் அந்த படத்துல சொல்ல அந்த டேரக்டரா இருக்கும், அந்த டீமா இருக்கட்டும், என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புரியும். நம்ம ஒரு எதிர்பார்ப்போட உள்ள போவோம், அங்க ஒரு மாதிரி நடக்கும். ஒரு மாதிரி கன்ஃபியூஷனால வந்து வெளியே நான் சொல்லிடுவேன் படம் நல்லா இல்லை, ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படத்தை தாராளமா வாட்ச் பண்ணலாம். 120 ரூபா ஒர்த்து. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, முக்கியமா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது படத்தை பத்தி பேசணும்னா அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.